ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் மட்டன் கிரேவி, அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சுலபமாக நல்ல ருசியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த மட்டன் கிரேவிக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் கொஞ்சம் அந்த ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அது எல்லாத்துலேயுமே 1-2 போட்டு தாளிச்சிடலாம். இது நல்லா வாசனை கொடுக்கும். இது நல்லா அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும் தான் சேர்க்கணும், அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும், அப்போ தான் இந்த இனிச்ச மாதிரி இருக்காது. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட லிங்க்கு கீழே இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி போட்டிருக்கேன். அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி நல்லா கிடைக்கும், அதனால் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டானா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதோட நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். போனோடு இருக்கிற மட்டன் பீசஸ் தான் நான் எடுத்திருக்கேன், அப்போ தான் கிரேவி குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனை சேர்த்து நல்லா அந்த கிரேவியோடு வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கினதும் இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. மட்டன் லைட்டாக தண்ணி வரும், ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 6-7 விசில் பக்கம் விட்டுருக்கேன். இப்போ கிரேவி ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு திரும்ப கொதிக்க விட்டுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போவே மல்லித்தலை போட்டு இறக்கணும்னாலும் இறக்கிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் சுண்ட விட போகிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் சிம் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னே இன்னும் நல்லா சுண்டி வந்திருக்கு, வற்றி வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி நம்ம இறக்கிற போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டான இந்த மட்டன் கிரேவியை ப்ரெஷர் குக்கரில் வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். விசில் வரும்போதே அவ்வளோ வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இங்கே இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா, ஊத்தாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.